வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி பாலக்கோடு தொகுதி. இது தருமபுரி மாவட்டத்தின் அமைந்துள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் பாலக்கோடு வட்டம், பஞ்சப்பள்ளி, பெரியானூர், நாமண்டஹள்ளி, சின்னகவுண்டன்ஹள்ளி, சூடனூர், கும்மனூர், மாரண்டஹள்ளி பேரூராட்சி, கரியமங்கலம் பேரூராட்சி மற்றும் பாலக்கோடு பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த சட்டமன்ற பகுதியில் நடந்து முடிந்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட 9 முறை அதிமுக வென்றுள்ளது. 2 முறை மட்டுமே திமுக வென்றுள்ளது. 2 முறை காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த அன்பழகன், KP அன்பழகன் 1,10,070 வாக்குகள் பெற்று 53.63% வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட முருகன் 81,970 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 39.94% பெற்று தோற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி கலைசெல்வி 7,704 வாக்குகளை பெற்றுள்ளார். தேமுதிகவை சேர்ந்த விஜயசங்கர் 2,409 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,351. முருகன் அவர்கள் KP அன்பழகனிடம் கிட்டத்தட்ட 28,100 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்துள்ளார். இந்த பகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் 60%, வெள்ளாளர் கவுண்டர் 20%, ஆதி திராவிடர்ஸ் 10% தங்கள் வாக்கு வங்கியாக உள்ளனர். இந்த பாலக்கோடு தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,26,980. அதில் ஆண்கள் 1,15,891, பெண்கள் 1,11,089. கடந்த 2001 தேர்தலில் மக்களால் பதிவு செய்யப்பட்ட வாக்கு 2,05,244. கிட்டத்தட்ட 90% இங்கு மக்கள் தங்களது ஓட்களை 2021 பதிவு செய்துள்ளனர். நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,351. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த தொகுதியில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று திமுக 36% ஆதரவை பெற்று மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது, முதல் இடத்தில் உள்ளது. இரண்டாவதாக அதிமுக 33% மக்களின் ஆதரவை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 15% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 10% ஆதரவை பெற்றுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக 6% மக்கள் தங்களது வாக்குகளை கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக இதற்கு இடையேயான பலமான போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகம். போன முறை அதிமுகவை சார்ந்த KP அன்பழகன் இந்த தொகுதியில் வென்றுள்ளார். இந்த முறை அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பது மக்களின் ஆதரவு மற்றும் கூட்டணி கட்சிகளின் கைகளில்தான் உள்ளது. மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.